வசந்தி சுக்கா வறுவல், சிக்கன் வறுவல், மீன் வறுவல், புரோட்டா, தக்காளி, காரட், வெங்காயம், பச்சை மிளகா, டோட்டல் செட்டிநாடு சமையல். சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம். ஓகேம்மா. ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டாலே ஹெவி ஐட்டம் வேணாம்னா லைட் ஐட்டமா சாப்பிடுங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, முந்திரி, அல்வா, ரோஸ் மில்க் இதெல்லாம் பிடிக்கலனா கூட வாழைப்பழத்தை விட்ட எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன யாரு பஸ்ல கொண்டு வந்து படுக்க வச்சது? எங்க ராத்திரி பனி ஓவரா இருந்துச்சு, ஜொரங்கிற வந்துருமே, நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து பஸ்ல படுக்க ஓ வச்சோம். மேல இருக்கிற ஒரு ஆசாபாசத்துல செஞ்சதுமா. பாசத்தை பத்தி நீங்க 2 பேரும் பேசாதீங்க. உங்க வேஷம் என்னன்னு எனக்கு தெரியாது. என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா என்ன அடிச்சு விரட்டி இருப்பீங்களா? நான் போறேன். என்ன இது? லஞ்சுங்க. தண்டூரி, தாய்வான், கான்டினென்டல், சைனீஸ், பெஸ்ட் ஃபுட்டுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் கேக்குறேன். எங்க சந்தோஷத்துக்காக தாங்க. உங்க சந்தோஷத்துக்கா இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கா? அப்படியும் ஒரு எண்ணம் இல்லாம இல்லைங்க. எங்க முதல்ல நாங்க உங்களை பஸ்ல பார்த்து இல்லைங்க, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரீட்டை கொடுத்தே ஆகணும்னு. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூட உங்களை பஸ்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளமே, அது கூட ஒரு சின்ன டெஸ்டுக்காக தான். ஆனா அதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கல்ல? இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை விட ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவதான் நான். என் மனசுக்கு ஏத்தபடி சுதந்திரமா வாழணும். சின்ன வயசுல நான் இழந்தது எல்லாம் திரும்பவும் அனுபவிச்சு தேய்க்கணும். எனக்கு 5 வயசு இருக்கும்போதுதான் எங்க அப்பா முதல் தடவை மந்திரி ஆனாரு. தீவிரவாதிகளோட அச்சுறுத்தல் இருந்ததால எங்க அப்பாவுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி இருந்தது. கூடவே அம்மாவுக்கும் எனக்கும் கிளாஸ் ரூம்ல துப்பாக்கியோட நிக்கிற பிளாக் கேட்ஸுக்கு நடுவுல பின் பெஞ்சில உட்கார்ந்து நான் படிக்க வேண்டிய நிர்பந்தம். ஃப்ரெண்ட்ஸுங்க, விளையாட்டு, சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே இல்லாத பெருச்சோடி போன குழந்தை பருவம். எங்க பங்களாவிலேயே பலத்த பாதுகாப்புக்கும் நடுவுல ரொம்ப நாளா விசுவாசமா வேலை செய்யற அப்பாவோட வேலைக்காரனே அப்பாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணதுதான் என்ன முதலா பாதிச்ச நிகழ்ச்சி. இந்த மந்திரி பதவி நமக்கு வேண்டாங்க. அரசியலே வேண்டாம். காலம் பூரா மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாங்க. உலகத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்படி வேணாலும் வரலாம். விபத்துல வரலாம், நோயில வரலாம், தற்கொலையா கூட வரலாம். மரணத்துல இருந்து எந்த மனுஷனும் தப்ப முடியாதுமா. என்னங்க நீங்க சொல்றீங்க? நமக்கு மன நிம்மதி தானே முக்கியம். நம்ம காயத்ரியோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? லட்சுமி, சின்ன வயசுல இருந்து நான் அரசியலுக்காக எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவு உத வாங்கியிருக்கேன், எத்தனை வாட்டி லாக்கப் போயிருக்கேன், எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு பலன் வேண்டாமா? பாவம் குழந்தை பயந்து இருக்கு, பரவாயில்ல. எதிர்கால வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டா போதும். மினிஸ்டர் மக தானே, மனசை தைரியமா தான் வச்சுக்கணும். குழந்தை கூட நீயும் படுத்து தூங்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். உடம்பு பூரா ஒரே வலி, பேச கூட முடியல. இன்னைக்கு காரைக்கால்ல மகளிர் மன்ற திறப்பு விழா, போய்தான் ஆகணும். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். திறப்பு விழாவை இன்னொரு நாளைக்கு தள்ளி போட சொல்லுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லட்சுமி. அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க. நான் போகலன்னா தப்பாயிரும். எனக்கு ரெஸ்ட் வேணும், விழாவும் நடக்கணும். ரெண்டும் எப்படிங்க நடக்கும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காரைக்காலுக்கு எனக்கு பதிலா நீ போணும். நானா? ஒரு நல்ல குடும்ப தலைவியை மட்டும் வாழணும்னு ஆசைப்பட்ட என் அம்மாவை அப்பா கட்டாயப்படுத்தி அரசியல் இறக்கினாரு. எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம், எங்கள் தலைவி லட்சுமி சந்தானம்.
அங்க போறது யாரு தெரியல, வெறும் லட்சுமி சந்தானம் இல்ல, காரைக்கால்ல வரப்போற பை எலெக்ஷன் நம்ம கட்சியோட வேட்பாளர். இந்த தலைவலி உடம்பு வலி எல்லாம் வெறும் டிராமா இப்படி எல்லாம் சொல்லனா அவ போவாளா? அவ கலந்துக்க போற மேடையில வச்சு நம்ம கட்சியோட பொதுச் செயலாளர் நீங்க தான் அந்த தொகுதியோட வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அப்பதான் உன் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. வருங்கால பாண்டிச்சேரி முதலமைச்சர் லட்சுமி சந்தானம் வாழ்க. அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. விக்னேஷ் தியேட்டர்ல ஸ்பீல்பர்குடைய பர்த் ஆஃப் த குயின் படம் பார்க்கணும்னு சொன்னல. படத்தை முழுசா பார்க்காம பாதியிலே இப்படி என்னை எங்கப்பா அவசரமா கூட்டிட்டு போறீங்க? அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? லட்சுமிக்கு பதிலா நான் தான் அங்க போயிருக்கணும். எனக்கு எங்க அம்மாவை கூட, எங்க அம்மாவை கூட, எனக்கு எங்க அம்மா வேணும், அடுத்த மாதம் நடைபெற உள்ள காரைக்கால் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியான KMK கட்சியின் தலைவர் திரு முத்துராமனின் மகன் திரு மு செல்வம் அந்த கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். செல்வத்தை எதிர்த்து ஆளும் கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு RK சந்தானத்தின் மகள் எஸ் காயத்ரியை நிறுத்துவதாக பாண்டிச்சேரியில் பத்திரிகையாளர்களிடம் திரு RK சந்தானம் அறிவித்தார். இது கட்சி எடுத்த முடிவு, என்னால மீற முடியல, அதனாலதான் சம்மதிச்சேன். அம்மா இறந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கிறதால தானே சம்மதிச்சேன். லக்ஷ்மியோட மரணம் இன்னும் மக்கள் மனசுல இருந்து மறையல. இந்த நேரத்துல நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் நீ ஜெயிச்சிடுவ. என் லக்ஷ்மியை கொண்ட எதிரியை நான் பழி வாங்குறதுக்கு லட்சுமியோட மரணத்தை தான் நான் ஆயுதமா பயன்படுத்த போறேன். அம்மாவோட மரணத்தை வித்து ஓட்டாக்க போறீங்களா? முடியாது. ஒரு காலம் நான் வேட்பாளரை நிக்க சம்மதிக்க மாட்டேன். அம்மா காயத்ரி, முடியாதுன்னு சொல்றேன்ல. உன்னை எப்படி எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாளையில இருந்து நீ பிரச்சாரத்துக்கு போற, ஜாக்கிரதை. தஞ்சாவூர்ல இருக்கிற எங்க அம்மாவோட வீட்டுக்கு போனேன். ஆனா எங்க அப்பாவோட ஆளுங்க எனக்கு முன்னாடியே என்ன தேடி அங்க வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாடோடி கூட்டத்துல சேர்ந்தேன். தெருவோரம் கிடக்கிற ஒரு பழைய பஸ்ல ஒரு மந்திரியோட மக தங்கியிருப்பான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? உங்க கூட சேர்ந்த பிறகுதான் என் வாழ்க்கையில இழந்தது எல்லாம் திரும்ப கிடைச்ச ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்தது. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களோடவே இருந்துடுறேனே.